உங்கள் பேரை போட்டுக்கிட்டு ஜீவனுக்காக என்னுடைய ஜீவனையே மீட்கும் பொருளாக கொடுக்க போகிறேன் அப்படின்னு பார்க்கணும். தேவாதி தேவன், என்னுடைய சேவை அவருக்கு தேவையே கிடையாது, என்னுடைய உதவி அவருக்கு தேவையே கிடையாது, நான் அவருக்கு தேவையே கிடையாது. ஆனால் என்னமோ தெரில, என்னை அந்த அளவுக்கு விரும்பி எனக்காக எருசலேமுக்கு போகிறார், மன உறுதியோடு போகிறாரு. ஜீவனையே மீட்கும், என்ன மீட்கும் பொருளாக செலுத்த போகிறார். அதை பார்க்க பார்க்க என் உள்ளம் தொடப்படணும். தொடப்படும் போது தொடப்பட என் உள்ளத்தில் என்னமோ கிளிக் ஆகிடும். உள்ளத்தில் ஒரு பெரிய ஒரு மாற்றம். என்ன மாற்றம்னா, இது வரைக்கும் என் உள்ளம் என்ன தான் ஃபஸ்ட்டாக விரும்புது. ஜீவனுக்கு எது முக்கியம்னு பாரு, அதை செஞ்சுக்கோ அப்படின்னு சொல்கிற உள்ளம் அவருடைய அன்பை பார்க்க பார்க்க எப்படி ஆயிடுது, அவர் தான் முக்கியமாயிடுறாரு, அவர் உள்ளத்தில் ஃபஸ்ட் ஆயிடுறாரு. நான் அகற்றப்படுகிறேன். அவர் ஃபஸ்ட்டாக வந்துட்டார்னா, அவர் என்னை இப்படி அன்பு கூர்ந்தார்னா அவர் தான் ஃபஸ்ட்டாக இருக்கணும்னு நான் விரும்பிடுறேன். என் உள்ளம் என்னைக்கு அவரை ஃபஸ்ட்டாக இருக்க விரும்பிடுதோ, ஃபஸ்ட்டாக இருக்கணுன்றது எல்லாருக்கும் தான் தெரியும், எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் தெரியும். ஃபஸ்ட்டாக இருக்கிறான்றது தான் கேள்வி. ஃபஸ்ட்டாக ஏன் இல்லைன்னா, ஃபஸ்ட்டாக இருக்கும்படி உள்ளம் விரும்பலை. ஏன் விரும்பலைன்னா, அவருடைய அன்பை ருசித்து பார்க்கல போதுமானவருக்கு. அவர் அன்பை பார்க்க பார்க்க தியானிக்க என் உள்ளம் விரும்புது, ஐயோ எனக்கு உயிரே கொடுத்தவர் தான் எனக்கு ஃபஸ்ட்டு போ அப்படின்னு விரும்பிடுச்சுன்னா, எனக்கே அறியாமல் இப்போ நான் ஃபஸ்ட் இல்லை, இப்போ அவருக்காக நான் எதையும் செய்ய ரெடி. அவரும் தலையில் நெல்லுன்னா தலையில் நிற்க ரெடி. நீ எல்லாருக்கும் அடிமையை போல் ஆகிடுனா நான் அடிமையாக இருக்க ரெடி. மற்றவர்களுக்கு போய் சேவை செய்யணும், மற்றவர்களுக்கு சேவை செய்ய ரெடி. மற்றவர்களுக்கு சேவை செய்யலை, அவருக்காக மற்றவர்களுக்கு சேவை செய்கிறது. இதுதான் வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்கான வழி, மாற்றத்துக்கான வழி. அதாவது எல்லாரும் சொல்கிறாங்க இயேசுவை போல வாழணும். எப்படி வாழ்றது? அவர் மாதிரி வாழ்றது சாத்தியமே இம்பாசிபிள். அந்த அளவுக்கு உயர்தரமான ஒரு ஸ்டாண்டர்டை காமிச்சு விடுறாரு அவர். ஒரே வழி தான், அவருடைய அன்பு உள்ளத்தை தொட்டு அவர் அங்கே ஃபஸ்ட்டு வந்துருச்சுன்னா, உள்ளத்தின் சிங்காசனத்தில் அவர் வந்துட்டார்னா, நமக்கு ரொம்ப முக்கியமாயிட்டார்னா, நம்முடைய உள்ளம் அவரை நம்பர் 1 விரும்பிடுச்சுன்னா, அப்புறம் அவர் என்ன சொன்னாலும் நம்ம செய்ய ரெடியாக இருப்போம். ஏன்னா அவருக்கு அடிமை ஆகிட்டோம், இப்போ அவருடைய அன்புக்கு அடிமை ஆகிட்டோம். இதாங்க மாற்றத்துக்குன்னு வழி. நீங்கள் யாராக இருந்தாலும் அவருடைய அன்பை நீங்கள் ருசித்து பார்க்க தியானிக்க அப்போ தான் உள்ளத்தில் இது கிளிக் ஆகும். சுயநலம் போய் இயேசு உங்கள் உள்ளத்தின் சென்டராக ஆவார். நீங்கள் விசுவாசி ஆகிட்டீங்கன்னா இது திரும்ப திரும்ப செய்யணும். அவருடைய அன்பை திரும்ப நீங்கள் தியானிக்கணும், திரும்ப அதை ருசித்து பார்க்கணும். அவருடைய அன்பு உள்ளத்தில் ஊற்றப்படணும்.